இருக்கட்டும், எதுக்கு நீ சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்ட? இல்லத்த, எனக்கு பசிக்கல, அதனாலதான் அப்படி சொன்னேன். பசிக்கலையா இல்ல மனசுல எதையாவது வச்சுட்டு சாப்பிட வரலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. இல்லையே, நேரத்துல இருந்து நீ சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, உண்மையில எனக்கு பசி இல்ல, அதனாலதான் நீ சாப்பிட வரலன்னு சொன்னேன். சரி, இப்ப போய் எடுத்து போட்டு சாப்பிடு போ. இல்ல அத்த, எனக்கு இன்னுமே பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? வேற ஏதாவது வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் கேக்குற? இல்லத்த, வேலை எதுவும் இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன ஆச்சு பூமாரி உனக்கு? இல்லத்த, சும்மா போய் எங்க கல்யாண வேலைலாம் எப்படி நடக்குதுன்ட்டு பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரி சரி, போயிட்டு வா போ. மலர்கிட்ட இதை எப்படி சொல்ல போறேனே தெரியல. அவ என்ன நினைப்பா? அக்காவால நம்ம கல்யாணத்துக்கு ஒரு உதவி கூட பண்ண முடியலன்ட்டு நினைப்பா. ச்சே, எல்லாம் என் வீட்டுக்காரரால வந்தது. எங்க இருந்தா எங்க அம்மா இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என் தலையில கட்டி வச்சாங்களோ தெரியல. எது சொன்னாலும் எடக்கு மடக்காதான் பேசுறாரு. பணம் இருக்குங்கிற திமிர்ல தான் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்கும். ஒரு வார்த்தை, அத்தையாச்சும் நீ மட்டுமாவது போயிட்டு வான்னு சொன்னோம்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனா அத்தையும் என்னை பார்த்து சொல்லலை. அவங்க கிட்ட நம்ம எப்படி கேட்க முடியும் நான் மட்டும் போயிட்டு வரவான்ட்டு? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாதானே நல்லா இருக்கும். பூமாரி, அட மலரு, வாமா. இப்பதான் உன் அக்கா உன்னை பாக்குறதுக்கு அங்க வரணும்ட்டு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற. வா வா, இப்படி வந்து உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாதான் அத்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்ட்டு தான் வந்தேன். மலர், என்னாச்சுடி? இருக்கா, சொல்றேன். அதுக்கே நின்னுக்கிட்டே பேசுற? உட்காரு. பூமாரி, அவளுக்கு ஒரு டீ கொண்டு வாமா. இல்ல அத்தை, வேணாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வரேன். அக்கா, நீயும் உட்காருக்கா. நீ முதல்ல உட்காருடி. எங்க வீட்டுல பவித்ரா யாரையும் காணோம்? பவித்ரா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புடவை எடுக்க கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு போயிருக்காமா. ஓ அப்படியா? அவளுக்கு எப்போ கல்யாணம்? அவளுக்கு இன்னும் 1 மாசத்துக்கிட்ட இருக்குமா. உன் கல்யாணம் தான் ரொம்ப நெருங்கிட்டு போல. சாரி எல்லாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு அத்தை. பூமாரி சொல்லிட்டு இருந்தா, உன் கல்யாணம் ஏதோ ஊட்டில வைக்க போறதா சொல்லிட்டு இருந்தீங்களாமே. என்ன பண்றது, எங்களால தான் வர முடியாம போச்சு. பவித்ராவோட கல்யாணத்தை வச்சுட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்லத்த, அதை பத்தி பேசதான் வந்தேன். மலர், நீ கொஞ்சம் உள்ள வாயேன். நம்ம உள்ள டீ குடிச்சிட்டே பேசலாம். உள்ள வாயேன். ஏன் பூமாரி, அவ ஏதோ பேச வரேன்னு சொல்றா, நீ தடுக்கிற. கொஞ்சம் சும்மா இரு. நீ சொல்லுமா. இல்லத்த, அதுக்கு இல்ல. இருக்கட்டும்க்கா, நான் அத்தைக்கிட்டையும் பேசலான்ட்டு தான் வந்தேன். இவ வேற அவர் வீட்டுல இருக்கையில பார்த்து வந்திருக்கா. இப்ப வேற அவர் வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை கிட்ட இவ என்ன பேச வேண்டி கிடக்குது? நான் சொல்லித்தானே வந்தேன் வீட்டுல யாரும் ஒத்துக்கிடலன்ட்டு. அதுக்கு மீறியும் வந்திருக்கா. அத்தை, நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுதான். பவித்ராவோட கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க யாரும் வர முடியாதுன்ட்டு. அதுக்காக எங்க அக்காவுமா வர முடியாது. என்னம்மா சொல்ற நீ? அப்ப நீங்க ஊட்டில தான் கல்யாணத்தை வைக்க போறீங்களா? அத்தை, நான் சொல்லிட்டேன் அத்தை. ஆனால் ஆனந்த் கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக ஊட்டியில் தான் வைக்கணும்ட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு தான். அக்காவை மட்டுமாச்சும் விடுங்க அத்தை. பூமாரி இல்லாமல் என்னோட கல்யாணம் எப்படி அத்தை நடக்க முடியும்? இதே பவித்ராவோட அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்து அவங்க இல்லாமல் அவளோட கல்யாணம் நடந்தால் எப்படி அத்தை இருக்கும்? கொஞ்சம் அந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமாரியை மட்டும் அனுப்பி வைங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீங்கள் வரணும்னு கூட இல்லை. அதுக்கு என்னம்மா, உங்கள் அக்கா வர்றதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளை தாராளமாக கூட்டிகிட்டு போ. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். நானே அத்தை கிட்ட பேசி வரலான்ட்டு தான் இருந்தேன். இப்ப நீ வேற வந்து சொல்லிட்டு இருக்க. சரி, ஆனந்த் கிட்ட பேசினிய, அவர் ஒத்துக்கிடலையா? இல்லக்கா, ஒத்துக்கிடல. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏமா, என்ன காரணமா? பூமாரி வர முடியாதுன்னு சொல்லியுமா அவர் அப்படி சொன்னாரு? ஆமா அத்தை, அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, நான் ஊர்லயே வச்சிருவேன். ஆனா உங்க அக்காவுக்கு அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைக்குலாம் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாரு. அதுவும் இல்லாம என்னம்மா சொல்லு. அதான் என் பையனை பத்தி எனக்கு தான் தெரியதானே செய்யும். சொல்லுமா. அவருக்காகலாம் முடியாது, கண்டிப்பா ஊட்டில தான் வைக்கணும்னு சொல்லிட்டாரு அத்தை. அடரே, அப்போ எனக்காகலாம் அப்படிலாம் வைக்க முடியாதுன்னு மாப்பிள்ளக்காரரு சொல்லிட்டாரோ? சரியா போச்சு. இவர் எப்ப இங்க வந்தாரு? இவர் எப்போ வந்தாருங்க? ஐயோ, எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ? டேய் விடுடா. அது அவ அக்கா போகணுன்ட்டு ஆசைப்படுறா. எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்க தானே செய்யும். பவித்ரா கல்யாணத்துக்கு நீ இல்லைனா உனக்கு அந்த ஆசை இருக்க தானே செய்யும். அதெல்லாம் ஓகே தான். அது அவ அக்காவா இருக்கிற வர. இப்போ பூமாரி என்னோட ஒய்ஃபு. அதுக்குன்ட்டு என்ன பண்ண முடியும்? மலரோட கல்யாணம், அதுக்கு பூமாரி போகாம எப்படி இருக்க முடியும்? நம்ம போக முடியலன்னா நம்ம வீட்டோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. பவித்ராவுக்கு அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுட்டு நம்ம எல்லாரும் போக முடியாதுதான். இப்போ ஆனந்தும் இறங்கி வர்ற மாதிரி இல்லை. அங்கதான் கல்யாணத்தை வைக்கணும்னு விடாப்படியா நிக்கிறாராம்.
அப்போ பூமாரி போய் தானே ஆகணும். அவங்க இருந்து என்ன பண்ண போறா? அதெல்லாம் முடியாது. நான் எதுக்கு அனுப்பி வைக்கணும்? இப்போ பூமாரி அவங்க வீட்டு பொண்ணு கிடையாது, இந்த வீட்டோட பொண்ணு. ஆமா, பவித்ரா கல்யாணத்துக்கு தான் இந்த வீட்டுக்கே என்னை கூப்பிட்டது. அதெல்லாம் மறந்துட்டு ச்சே, இவளை வச்சுக்கிட்டு என்னால் அதை பற்றி பேசவும் முடியலை இவர்கிட்ட. அப்படி என்ன மீறி போனான்னா பேசாம அவங்க வீட்டோடே போகட்டும். அதுக்கப்புறம் அவ எதுக்குங்க? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்னோட கல்யாணம் எங்க அக்கா இல்லாம எப்படி நடக்க முடியும்? அதான் உன் வாய் வடக்கிறது தெக்க வர போதில்ல, உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஊர்லயே வைக்க சொல்லு. அப்படின்னா என் மனைவி வருவா, இல்லைன்னா வரமாட்டா. தேவையில்லாதெல்லாம் அங்கே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா இல்லையா? டேய் சும்மா இருக்க மாட்டேன். அவகிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாம நீ முதல்ல உள்ள போ. நாங்க தானே பேசிட்டு இருந்தோம், நீ எதுக்குடா வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு பூமாரி போகக்கூடாது. அப்படியே போனானா அவங்க அக்காவை அவங்க வீட்டோட வச்சுக்க சொல்லு. ச்சே, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார். இன்னைக்கு என்ன வினோதமாக பேச போகிறாரு? அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாம் தெரிஞ்சும் இவ எதுக்கு தான் இங்கே வந்தாலோ தெரியலை. திருந்திட்டாருன்னு எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இங்கே வந்துட்டா. முகத்திரையே இப்போ தானே தெரியுது. அம்மாடி நீ வீட்டுக்கு போ. பூமாரி எப்படின்னாலும் வந்துடுவா கல்யாணத்துக்கு. நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன், சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படக்கூடாது, புரியுதா? இல்லாத்த எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் வீட்டோடே வந்திருந்தோம்னா அப்புறம் பார்க்குறவங்களாம் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. அந்த நிலைமை எங்கள் அக்காவுக்கு வேணாம். பூமாரி இங்கே இருக்கட்டும். அடடே பரவாயில்லையே. ச்சே, இவரெல்லாம் ஒரு மனுஷன். தூ. என்ன மைண்ட் வாய்ஸ் ஏதோ பேசுற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை, என்ன போகணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கு போலயே தங்கச்சி கல்யாணத்துக்கு. எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அப்படியா? சரி போ, போய் அங்கே இருந்துக்கோ. என்ன ரொம்ப ஆட வேண்டாம். பவித்ரா கல்யாணத்துக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுங்க. எங்க அதுதான் உன் தங்கச்சி கிட்ட சொல்ல பாப்போம். அது எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு எந்த அவசியமும் கிடையாது சொல்லணும்ட்டு. அதான் சொல்ல முடியல, அமைதியா நில்லு. கல்யாணத்துக்கு போறானா? கல்யாணத்துக்கு ஊட்டியில போய் கல்யாணத்தை வைக்க போறாங்களாம், ஊர்ல இடம் இல்லைன்ட்டு. சரிங்க அத்தை, நான் வர்றேன். பூமாரி கிளம்புறேன். போ காத்து வரட்டும். வந்தவளை ஒரு டீ கூட குடிக்க முடியல. இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏண்டா என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? பூமாரியை என்ன சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்? பவித்ராவோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காண்டி தானே கூட்டிட்டு வந்தோம். இப்போ என்ன நீ பெரிய அவளுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்க? அவன் நினைச்சானா இப்பவே போவா அந்த வீட்டை விட்டு. அப்புறம் உங்க தங்கச்சி கல்யாணம் தான் நடு ரோட்ல நிற்கும், ஞாபகம் இருக்கா? இப்படி எங்க போகட்டுமே, யார் கையங்காலையும் பிடிக்கிறா? அத்தை, சில பேருக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, தூர விடுங்க. சரி பூமாரி நீ போயிட்டு வா. ஊட்டி தானே, ஒரு 3 நாள் தங்குவீங்களா அங்க? அதெல்லாம் இல்ல அத்தை, கல்யாணம் முடிஞ்சோடனே ஊருக்கு வந்துருவோம். போகக்கூடாது அவ்வளோதான். போனானா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா பண்ணுவ போனா? சொல்ல மாட்டேன், செய்வேன். சரியான மெண்டல். என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இவனை மீறி நீ எப்படி கல்யாணத்துக்கு போவ அப்போ? அத்தை, இவர் பேச்செல்லாம் யாரு கேட்கறது? அதெல்லாம் எப்படி போகணும்ட்டு எனக்கு தெரியும். அதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியுமா? அதுக்கு இல்லம்மா, அவன் ஏதோ கோபமா பேசிட்டு போறானே. அவளும் ஆனந்த் வேற ஊர்ல வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்காருன்ட்டு சொல்றா. அதையாச்சும் கொஞ்சம் நீ ஆனந்த் கிட்டயாவது பேசி பாரு. அது எப்படியத்த நம்ம தலையிட முடியும்? அது அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுல அவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். நம்ம அதுல எப்படி தலையிட முடியும்? அதெல்லாம் ஓகே தாம்மா, நீ போக முடியலன்னு ஆனந்த் கொஞ்சம் இறங்கி வரதானே செய்யலாம். ஆனந்த் கண்டிப்பா இறங்கி வரதான் செய்வாரு. அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஏதோ நடந்திருக்கு, அதை போய் மலர்கிட்ட கேட்டாதான் தெரியும். சரி அப்ப நீ வீட்டுக்கு தானே கிளம்புறேன்னு சொன்ன, கிளம்பு. சரிங்க அத்தை, அப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா.